வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பாடத்திற்கான தலைப்பு கழிவகற்றுதலும் மலங்கழித்தலும். வாருங்கள் தலைப்பிற்குள் செல்வோம். சரி மாணவர்களே, முதலில் நாம் கழிவகற்றுதல் மலங்கழித்தல் இந்த இரண்டு சொற்களுக்குமான பொருளை காண்போம். முதலாவது கழிவகற்றுதல், அடுத்து மலங்கழித்தல். கழிவகற்றுதல் என்றால் உடலுக்கு தேவையற்ற பொருள்களை வெளியேற்றுதல். மீண்டும் கூறுகின்றேன், நம் உடலுக்கு தேவையில்லாத பொருள்களை வெளியேற்றுதலே கழிவகற்றுதல் ஆகும். அடுத்து மலங்கழித்தல், செரிமானம் ஆகாத உணவு. நாம் உண்ணும் உணவில் பெரும்பாலான பகுதி செரிமானமாகி நம் உடலில் சேர்கிறது. அப்படி செரிமானமாகாத பொருளையே அல்லது உணவையே நாம் மலங்கழித்தல் என்கிறோம். அதாவது செரிமானமாகாத உணவு மலமாக வெளியேறுகின்றது. சரியா மாணவர்களே? கழிவை அகற்றும் உறுப்புகள் 3. முதலாவதாக தோல். தோல் நம் உடலில் உள்ள வியர்வையை வெளியேற்றுகின்றது. அதாவது வியர்வை சுரப்பியில் உள்ள வியர்வையை வெளியேற்றுவது தோலாகும். நாம் அருந்தும் நீரில் அதிகப்படியான நீரை வெளியேற்றுவது தோல். வியர்வை மூலமாக அதிகப்படியான நீர் வெளியேற்றப்படுகின்றது. அடுத்தது நுரையீரல். நாம் ஏற்கனவே படித்தது போல் கரிவலியையும் நீராவியையும் நம்முடைய நுரையீரல் வெளியேற்றுகின்றது. மூன்றாவதாக சிறுநீரகம். சிறுநீரகம் அதிகப்படியான நீரையும் கழிவுப் பொருள்களையும் சிறுநீராக வெளியேற்றுகின்றது. சுருக்கமாக சொல்லப்போனால் தோல் வியர்வையையும், நுரையீரல் கரிவலி நீராவியையும், சிறுநீரகம் நம் உடலில் உள்ள நீரை சிறுநீராகவும் வெளியேற்றுகின்றது. ஆக கழிவை அகற்றும் உறுப்பு தோல், அதனுடைய கழிவு வியர்வை. நுரையீரல் கழிவை அகற்றும் உறுப்பாகவும் அது வெளியேற்றும் கழிவு கரிவலியும் நீராவியும் ஆகும். சிறுநீரகத்தின் கழிவு சிறுநீராகவும் உள்ளது. சரியா மாணவர்களே? சரி, இப்பொழுது உறுப்புகளும் அவை வெளியேற்றும் கழிவுகளும் ஒரு சுருக்கம். தோல். நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் தோலின் வரைபடமாகும். தோலில் இருந்து வெளியாக்கப்படும் கழிவு வியர்வை. இது நம் நுரையீரல். நாம் கடந்த வாரம் கற்றோம். இந்த நுரையீரலிலிருந்து வெளியாகும் பொருள் கரிவலி நீராவி. அடுத்து சிறுநீரகம். இதுதான் நம்முடைய சிறுநீரகம். நம் சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர் கழிவாக வெளியாகின்றது. மாணவர்களே, நாம் இப்பொழுது கழிவுகளை அகற்றாவிட்டால், கழிவையும் மலத்தையும் அகற்றாவிட்டால் என்ன ஏற்படும்? அதாவது கழிவகற்றுதல் மலங்கழித்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை காணுகின்றோம். முதலாவதாக, நாம் சிறுநீரை அடக்கி வைத்தால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும். அதேபோல் சிறுநீரை அடக்கி வைக்கும் பொழுது அதில் இருக்கும் உப்பு கல்லாக மாறி சிறுநீரக கல் ஏற்படும். அடுத்தது மலச்சிக்கல். மலச்சிக்கல் என்பது நமக்கு தெரியும். மலத்தை கழிப்பதற்கு சிரமப்படுவோம். அதன் மூலம் பைல்ஸ் எனப்படும் நோயும் ஏற்பட வாய்ப்புண்டு. அடுத்து குடல் அடைப்பு. நாம் மலத்தை சரியாக அகற்றாவிட்டால் குடல் அடைப்பு ஏற்படும். இறுதியாக அந்த குடல் அடைப்பு புற்றுநோயாக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு. விளங்குகிறதா மாணவர்களே? நாம் கழிவை அகற்றுவது மிக மிக முக்கியமாகும். காலையில் எழுந்தவுடன் நாம் காலை கடனை முடிக்க வேண்டும். காலை கடனில் முக்கியமான ஒன்று மலத்தை கழிப்பதாகும். சரியா மாணவர்களே? அடுத்து கழிவகற்றுதல் மலங்கழித்தல் தடையின்றி நடைபெறுவதற்கான நடவடிக்கைகள். எப்படி தடை இல்லாமல் நம்ம மலங்கழிக்கிறது? தடை இல்லாமல் எப்படி நம்மளுடைய உடலில் உள்ள கழிவுகளை அகற்றுவது என்பதை காண்போம். முதலில் போதுமான நீர் அருந்த வேண்டும். ஏறக்குறைய ஒரு நாளைக்கு ஒரு நபர் 8 குவளை நீர் அருந்த வேண்டும் என்பது வகுக்கப்பட்டது. ஆனால் நம் உடலுக்கு எவ்வளவு நீர் தேவை என்பதை நாம் மட்டுமே உறுதி செய்ய முடியும். உங்களுக்கு தாகம் ஏற்பட்டால் கட்டாயமாக நீரை அருந்த வேண்டும்.
நம் உடல் என்ன சொல்கின்றதோ அதை நாம் கேட்க வேண்டும். அடுத்து, நிறைய பழங்களை உண்ணுதல். பழங்களில் அதிகமான நார்ச்சத்துகள் உள்ளன. நீங்கள் அதிகமான பழங்களை உண்டால் உங்களுக்கு மலம் கழிப்பதற்கு சுலபமாக இருக்கும். அடுத்து, கழிவையும் மலத்தையும் அடக்காமல் வெளியே ஏற்றுதல். கழிவு அல்லது மலம், உங்களுக்கு யூரின் வந்தால் சிறுநீர் கழிக்க வேண்டுமென்றால் அதை அடக்கக்கூடாது. அதேபோல் மலத்தையும் அடக்காமல் அகற்றுவது மிக மிக நல்லது. அதான் ஏற்கனவே டீச்சர் சொன்னேன் இல்லைங்களா, நாம் உடல் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். யூரின் அழிக்கணும்னா நீங்கள் போய் யூரினை கழிக்க வேண்டும். மலம் வருதா, அடக்காமல் போய் அதை கழித்து விட வேண்டும். இறுதியாக, உடற்பயிற்சி செய்தல். இதை தவிர்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்து அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு உங்களுடைய கழிவுகளை முறையாக அகற்றிக்கொள்ள வேண்டும். சரியா மாணவர்களே? சரி மாணவர்களே, இன்றைய தலைப்பு மிகவும் சுலபமான தலைப்பு. கழிவகற்றுதலும் மலங்கழித்தலும். கழிவகற்றுதல் என்றால் உடலுக்கு தேவையற்ற பொருள்களை வெளியேற்றுதல் ஆகும். மலங்கழித்தல் என்பது உடலில், அதாவது செரிமானமாகாத உணவாகும். ஓகே, கழிவகற்றுதலுக்கு 3 உறுப்புகள் இருக்கின்றன: தோல், சிறுநீரகம், நுரையீரல். தோல் வியர்வையையும், சிறுநீரகம் சிறுநீரையும், நுரையீரல் நீராவி மற்றும் கரிவலியையும் அகற்றுகின்றது. சரியா மாணவர்களே? இன்றைய பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.